இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கத்திரி செடியில் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருந்தோம். ஆனால் ஒரு கத்திரி இலை ஃபுல்லாக கம்பளி பூச்சி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதை தான் பார்த்ததும் ஷாக் ஆகிட்டேன். அப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் அப்புறப்படுத்திட்டு வீட்டில் இருந்த வெள்ளை கத்திரிக்காவை தான் பறிச்சிட்ருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க நிஜமாகவே இந்த கத்திரிக்காய். நம்ம வந்து கார்டனில் பறித்து நம்ம வீட்டில் சமைக்கிற வரைக்கும் இருக்கும். அதனால் சமைச்சு போர் அடிக்க போகிறேன்னு நினைக்காதீங்க. டைரெக்டாக சமைச்சு வச்சதை தான் காமிக்க போகிறேன். கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை ஏன் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு செடிகள் வச்சாலுமே நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி காய்கறிகள் கட்டாயமாக கிடைக்கிது. அதை வந்து நஞ்சு இல்லாமல் உணவு வந்து நம்ம வீட்டில் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய காய்கறிகள் வந்து நீங்களே பாருங்கள், கத்திரிக்காவில் ஒரு சொத்தை கூட இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக மருந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் நம்ம வீட்டில் பறிச்சதில் எத்தனை கத்திரிக்காயில் எத்தனை சொத்தை இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இதுதான் வந்து இயற்கையாக விளையிறது. நான் வந்து யாரையுமே வந்து குறிப்பிட்டு அவங்களோட மனசை புண்படுத்துகிற மாதிரி சொல்லலை. நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவை நம்மளே உற்பத்தி பண்ணணும்னு நம்மாழ்வார் ஐயா சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி சொத்தையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காயை விட்டுட்டேன் விதைக்காக. இப்போ கொஞ்சம் தூரம்லாம் ஒரு 2 டேஸ்க்கு 3 டேஸ்க்கு ஒரு டைம் மழை பெய்யறதுனால கத்திரிக்காய் வந்து பூக்கள் வச்சு பிஞ்சுலாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கத்திரிக்காய் பறிச்சாச்சு. நம்ம மாடிக்கு போயிட்டு கீரையுமே கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரலாம். நம்ம வாரத்தில் ஒரு 2 டைம் 3 டைமாவது கட்டாயமாக கீரை உணவில் சேர்த்துக்கணும். அதுதான் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா குழந்தைங்க எல்லாருமே வந்து எனக்கு வந்து நூடுல்ஸ் வேணும், பர்கர் வேணும் இப்படி தான் கேட்குறாங்க. யாருமே வந்து அம்மா கீரை கொடுங்கம்மா அப்படின்னு கேட்குறதே இல்லை. நம்ம வந்து அந்த கலாச்சாரத்துக்கு குழந்தைங்கள கொண்டு வரணும். உணவு வந்து ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு. ஏன்னா ஃபாஸ்ட்டாக போகிற உலகத்தில் குழந்தைங்களுமே வந்து நூடுல்ஸ் சாப்பிட்லாமா, இல்லை பர்கர் சாப்பிட்லாமா, பீஸா சாப்பிட்லாமா இப்படி தான் யோசிக்கிறாங்க. எந்த குழந்தைங்களுமே வந்து கீரை சாப்பிட்லாமா, காய்கறி சாப்பிட்லாமான்னு யோசிக்கிறது இல்லை. ஆனால் என்னோடய குட்டி பொண்ணு மட்டும் சாப்பிடுவாங்க. அதுக்காக சரின்னு சொல்லிவிட்டு கீரை பறிச்சிக்கிட்டு நம்ம தோட்டத்தில் இருந்த காய்கறியுமே பறிச்சிக்கிட்டேன். நல்ல மழை இருக்கவே சூப்பராக இருக்குது. காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி ஈவினிங் வந்து கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காயுமே எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன். சூப்பராக இருக்கும். இது வந்து லைட்டாக தண்ணி தெளித்து வதக்கும் போது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். இன்றைக்கி டிஷ் இது தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.